மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக்கும் அது பக்கத்துலேயே ஸ்டார் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி தம்பி சேர்ந்துட்டான். இனி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எப்படியாவது முதலிரவை கொண்டாடிடணும். எப்படி கொண்டாட? இதாவது திரும்பி பண்ணாதானே இங்க இருக்க வெளியெல்லாம் வெளியில் அனுப்ப முடியும். என்ன பண்ண? இருக்கிறது ஒரு ரூம் தான் இருக்கு. ஏதாவது பண்ணணுமே. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. போதும் போதும். இதுக்கான ஆசாசை காதலிச்சேன். இன்னைக்கு கொண்டாடிடணும். எல்லாரும் சரிப்பட்டு வந்தாலும் இவன் சரிப்பட்டு வர மாட்டாள. இவனை சரி பண்ணணுமே. ஐயோ, இதை பத்தி யோசிச்சே மண்ட குழம்புத. எப்படி கொண்டாடலாம்? ஏற்கனவே இன்னைக்கு எல்லாம் தகன்னு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது கொண்டாடிடலாம். ரொம்ப வளர்ச்சிட்டேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதே மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் இனி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப வளர்ச்சிட்டேன். முடியாது. என்ன நான் ஒரு மாதிரி பாக்கன்னு தெரியுதுல்ல. இங்க பாரு, இதை எப்படி சொல்லி புரிய வைக்க? இங்க வாய. இல்ல அப்பா தண்ணி கேட்டாரு, அத கோரி போயிட்டு இருக்கேன். அது கொடுக்கல. இங்க வாய. ஏங்க நைட்டுக்கு எனக்கு கேக் வாங்கி தருவீங்களா? கேக் ஐஸ்கிரீம். ஐயோ, நான் என்ன மூட்ல இருக்கவே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா? இங்க வாய நீ. ஏங்க நான் கேட்டத வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? நீ கேட்கறதுக்கு மேலே நான் வாங்கி தருவேன். ஆனா நீங்க வரணும். எனக்கு தெரியும். அட கள்ளி, அப்போ தெரிஞ்சிருக்கு. தெரியுமே, உங்க மொழி எனக்கு தெரியாது. பாடி எனக்கு வெக்கமா இருக்குடி. இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க. எனக்கு மேல ஆர்வமா இருக்கா? பின்ன இருக்காதா? ஐயோ, இது இப்படிதான் இருக்கணும். பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். சீக்கிரம் கிட்டது வாடி. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குலங்க. ஐயா, ஆமாமா. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டா. நீங்க பண்ண நல்லா இருக்காது. என் தம்பி இன்னைக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டான். அவன் ரூட் இப்ப தனியா இருக்குது. அவன் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்? நானே இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணானே. ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லங்க. ஆமாடி, இப்போ உங்க அப்பா பண்ண சொன்னா அவர் சொல்லுவாரு, நான் மாமாவா இல்ல மாமாவான்னு கேட்பாரு. நல்லா இருக்காடி. எங்க அப்பா மட்டும் இதுல இழுத்தியே நான் ரொம்ப பொல்லாதவனா ஆயிரச்சிட்டேன். வாயிலடி. உங்க அப்பா பத்தி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கெடுத்து விட்டாரு இன்னைக்கு காரியத்தை. நான் வேற பயங்கர ஆசையில உட்காந்துருக்கேன். அது எனக்கு தெரியுமே. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டால. எங்க விவரம் படுத்தாம இருப்பியோ நினைச்சு பயந்துட்டேன். போ. இது கூட தெரியாம இருப்பாவளோ? அப்படி சொல்லடி என் பொண்டாட்டி. சேர்மத்திர பொண்டாட்டி தான். கிட்ட வாடி. நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சொன்னோம்லங்க. நமக்குள்ள எதுக்குடி இதெல்லாம்? மனசும் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல தேவையே இல்லை? தூக்கி குப்பையில போடு. அப்படிலாம் இல்லங்க. எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்குது. அததான் அப்படி பண்ணாதான் அததான் நல்லது. நீ எப்படி பொறுப்பா மாறின? ஐயாக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டலாம். அது நான் பொறுப்பா மாறிடுவேன். கேட்கறதுக்கு இந்த தேன் வந்து காதுல பாஞ்ச மாதிரிதான் இருக்கு. அப்படி நீ பொறுப்பா இருந்துருவா? எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிவிட்டேன். என் வாயாலே நான் கெடுத்துருவோம் உங்களுக்கு. வாய் திறக்க முடியல.
டி, 10 குதிரை ஓடுது எதுக்குங்க? அது எதுக்கும் இது கிட்ட தள்ளி வாயே. முடியாது. இப்பதான் பொறுப்பு கிருப்புன்னு பருப்பெல்லாம் பத்தி பேசுன. எங்க இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, நான் அதெல்லாம் பார்க்கணும். நீங்க எனக்கு பொறுப்பே இல்லாம இருக்கியா? ஏய், இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் தேவையில்ல. மனசு ஒத்து போகுதுலாம் போதும். ஒரு நிமிஷம் இரு, நீ எதை பத்தி சொன்ன? ஏங்க இப்பதான் பாதி ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். அதுக்கு ஏங்க இன்னைக்கு நம்ம தீபாவளியே கொண்டாட நினைச்சு முடிவு பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று பண்ண போறேன். என்னது? வடை பாயாசம். அடங்கப்பா. இப்ப இத பத்தி நீ பேசுனியா? ஆமா. ஏங்க கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு வேலை பார்த்துட்டோம். இப்ப அதி வச்சுட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. கோத்த கிராப்பமா கிட்ட வந்துரு. ஏங்க கிட்ட வாடி. மாட்டேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டி, இங்க பாரு, நம்ம யாருக்காக தள்ளி போட்டோமோ அவனே சேர்ந்துட்டான். பரவாயில்ல, தள்ளி இருக்கிறத கட்டி கல்யாணம் பண்ணோம். நானே இந்த நாடகத்தை தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நடந்தே ஆகணும். ம்? அது சரி. ஆனா இன்னைக்கு ரூம் இல்லையே. அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. சின்ன பாத்துக்கிட்ட விடு. தங்கச்சி அப்பா உங்க தம்பி எல்லாரும் இருக்காங்களே. ஆமா, இரு, நான் சமாளிக்கிறேன். இந்த பேச்சா இருந்தாலும் காரியத்தை கரெக்டா இருப்பாரு. இத்தனை நாள் தள்ளி இருந்ததே பெரிய விஷயம். என்னங்க இரு, உங்க அப்பா எங்க இருக்காரு? அப்பா பின்னாடி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் அங்கேயிருந்து யோசித்தாருன்னா நல்லா இருக்கும். இருடி, அங்கேயே இருந்தா நல்லாதான் இருக்கும். சரி, யாரும் வந்துடாம. சரி, நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போன பின்னாடியே வரேன். எங்க தங்கச்சி இருக்கா? ஆமா. ஐயோ, வாங்க மாமா. உங்களை கொன்னே போட்டுருவேன். சும்மா இரண்டி. பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டா மாப்பிள்ள ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே? இல்ல மாமா, இருக்கட்டும். எதுக்கு மாப்பிள்ள முடிச்சுக்கிட்டு பண்ணி வேற கொட்டுது? நீங்க உள்ள போங்க. இல்ல மாமா, இருக்கட்டும். ஐயோ மாப்பிள்ள உள்ள போங்க. உங்க அப்பா சொல்லிட்டாரு. அடுத்தவங்க நீ கொன்றுவேன். முதல்ல கட்டி பிடிச்சா போங்க சொல்லிட்டேன். உனக்கு வந்துரு. சோதிக்காத, உனக்கு உள்ள வந்துரு. என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு ஏறி விட்டுருக்கேன். போங்க. ஆமா, என்ன மட்டும் ஏறி விட்டுருக்கேன். உனக்கு உள்ளவா? அது உங்க அப்பா சொல்லிட்டாருல. ஏமா தேமலி, போமா, போய் தூங்கு போ. இல்லப்பா, இந்த கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது கடக்கட்டும், நீ போ. தாய் இருந்தாலும் பாத்துட்டு வா, நீ போ. அத சொல்லிட்டாருல, வாயடி. உன்னே போடுறடி. சரிங்க மாமா, நாங்க போய் தூங்குறோம். சரிங்க மாப்பிள்ள. சேட்டை பிடிச்சாரு. ஆனா கிங்ஸனும் ஈஸியும் சேர்த்து நினைச்சத பயமா இருக்கு. எங்க போய் முடிய போதோ தெரியல. இல்ல, அவங்க அம்மா என் பொண்ணு சந்தோஷமா வாழ விடாது. இல்ல வேண்டாம், அந்த பொம்பளை சொன்னதை செய்யும். என் பதவி அதிகாரம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அம்மா கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப இதையும் பேச வேண்டாம். இங்க பாரு, இனிமேல ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்க மாட்டேன். இனிமேல நீ யாரோ நான் யாரும் இருக்க வேண்டாம். என்னிலிருந்து வந்து புருஷன் கொண்டாட்டி சேர்ந்து வாழ்ந்துடலாம். இதுக்கு மேலாம் என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது. இனிமேல் இதை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? இந்த பேச்சு கேட்கல, போதும், பட்டதெல்லாம் போதும். அப்பா, வாழ்ற வாழ்க்கை நரகமா போயிடும். ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். வாழ ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்குள்ள யாரும் வர முடியாது. சாரி, நம்ம காயப்படுத்திட்டல. நானும் காயப்படுத்திட்டேன்ல. இல்ல, அதுவும் வீக்னஸ். என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? என்னை எடுத்து பார்க்க மாட்டீங்களோ நினைச்சு பயந்துட்டேன். சாரிடி. வாங்க. சாரிடி. சரி, எப்பவுமே வாழ ஆரம்பிச்சிடலாம். ஆனா எப்படி? ஏன்? இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம். ஹால்ல அப்பா இருக்காரு, வெளியில உங்க அண்ணன், அவங்க எங்க அக்கா, கிச்சன்ல மட்டும் தான் நம்ம இருக்கோம். எங்க போய்? ஐயோ, அது வேறையா? என்ன பொண்ணு? எனக்கு தெரியாது, நீங்க தான் யோசிக்கணும். ஓய், ஆயே, நீ கொஞ்சம் யோசியா. நம்ம கூட ஸ்கூல் வருமா? நான் வரமாட்டேன். ஏன்?
வேண்டாம். இங்க பாரு, அது ஒண்ணு என் பேர்ல மாறல. உங்க அப்பா பிடிவாதம் பிடிச்சாரு, என் பேர்ல மாத்தினாரு. நான் திரும்ப உன் பேருக்கு மாத்திட்டேன். அது எப்படி நீ கொடுத்தது யாருக்கா வாங்க மனசு இருக்குமா? அது உன் பேர்ல எடுத்ததுதான். உங்க அப்பா தான் வலுக்கட்டாயமா மாத்தினாரு. நான் போய் மறுபடியும் மாத்திட்டேன். அது என்னைக்குமே உனக்கு சொந்தமானதுதான். அன்னைக்கு நான் எப்படி அழுத தெரியுமா? நீ அழுத, நான் செத்த போயிட்டேன். பார்த்தேன் 2 பேரும் வாழ போறோம், புள்ள குட்டியோட வாழ போறோம்னு ஆயிரம் கனவோட எடுத்த வீடு. மனசு எவ்வளவு வலிச்சு தெரியுமாடி? சரி, சந்தோஷமா இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அதான் சொல்றேன், நாம இப்பவே வாழ ஆரம்பிச்சிடலாம். கிங்ஸின், அப்பா கீழே இறக்கி விடுங்க. ஏன் இதுல என்ன இருக்கு? இரு கிங்ஸின். சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட வாயா பேசணும். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, அப்போ காலையில பேசிக்கலாம். இல்ல கிங்ஸின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயா. இல்ல மாமா, நான் கொஞ்சம் பேசணும். பேசலாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேஸ் விஷயமா பேசணும் வாயா. காலையில பேசிக்கலாமே. இல்ல கிங்ஸின், இப்பதான் பேச சரியா இருக்கும் வாயா. சரி, போயிட்டு வாங்களேன். இல்ல, சரி மாமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரி. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கூப்பிட போண்டிதானே? முடியாது. நான் இன்னைக்கு யார்ட்டையும் எதுவும் பேச போறது இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையை தொடங்கணும்னா தொடங்கணும், அவ்வளவுதான். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல. ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வாழ வேண்டாமா? இதுக்கு மேல ஒண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இதுக்கு மேல முடியாது. உனக்கே தெரியும், சில விஷயங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. என்ன வான்னு சொன்னேன். என்னது கேட்டு வாங்களேன். என்னங்க என்னாச்சு? இனி ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுக்க முடியாது. வா. என்ன? இல்ல கிங்ஸ், இல்ல. ஷப்பா. என்னென்ன? இல்ல, எங்க அப்பா உடனே பேசணும். ஷப்பா. காலையில பேசலாமே. இல்லடா, வாய பேசணும். வரேன். சரி, வெயிட் பண்ணி நான் வரேன். ஹாய் ஹாய். போங்க. சரி வரேன். என்ன? ஆளுக்கு வா. என்னாச்சு? எதுக்காக தனியா கூப்பிட்ட? இல்லடா. என்ன? இல்ல, முக்கியமான ஆபரேஷனா? உன்னதான் லீவ் பீரியடா போட்டிருக்காங்களா? அதான் மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உங்ககிட்ட சொல்ல ஒரு மாதிரியா இருக்கான். அதான் ஏன் மூலமா சொன்னாரு. இது 2 வாரத்துக்கு எந்த ஆபரேஷன் வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு என்ன? அது எழுந்தல, மேற்கு உத்தரவு மேல சீவிட்டதே வந்திருக்கு. இல்லையே, வாய்ப்பு இல்லையே. இல்ல, போட்டிருக்காங்க. சரி, அப்படின்னாலும் அவன் பிரவீன் அங்கதான் இருப்பான். அவனை லீடரா போடுங்க, அவன் பாத்துக்கிடுவான். நீங்க நினைச்சதான் போட முடியுமா? இல்ல, அது நீ போனதா அது சரியா இருக்கும். இல்ல, நான் போக முடியாது. இல்ல மாமா, பல பாடுகளுக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் கூட சேர்ந்திருக்கேன். என்னால இப்ப போக முடியாது. இப்ப நான் போனேன்னா இல்ல, என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். மனுஷன் ஓடலாம், வேலை செய்யலாம், அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அவனுக்குன்னு ஒரு குடும்பம் தேவை. இல்லைன்னா அவன் உடல அர்த்தமே இல்லையே. எனக்கு என் குடும்பமும் முக்கியம். அதான் அவன் அவளே சொல்றானே, நீங்க எதுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க மாமா? இல்ல மாப்பிள, அது மேற்கு உத்தரவு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, என்னமோ பண்ணுதீங்க, பாக்குறேன். அதுக்கு என்ன மாமா, பிரவீனா போடுங்க. இல்ல மாப்பிள, இவர் போனாதான் சரியா இருக்கும். இல்ல, என்னன்னாலும் சரி, நான் இன்னைக்கு போக போறது இல்ல. இந்த ஒரு ஜாபி மட்டும் முடிச்சிருங்க. அவன் இங்க தானே இருக்கான், வாழ்க்கை இங்க தானே இருக்கு, வேற எங்கேயும் போகாத. இவனால என் கூட தான் இருந்தா, நான் என்ன வாழ்ந்துட்டா இருந்தேன்? இல்ல மாமா, என்னால முடியாது. ஐயோ மாப்பிள்ள, இந்த ஒரு ஆபரேஷன் மட்டும் கண்டிப்பா முடிச்சுட்டு வந்துருங்க. மாமா, பிரவீனை போடுங்க, சரியா இருக்கும். இல்ல மாமா, என்னால போக முடியாது. நான் எப்படி 2 பேரை சேர்ந்துட்டா அவ்வளவுதான். மூத்த 2 புள்ள வாழ்க்கை நாசப்படா போயிடும். இனி இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனி இசைக்கிட்ட தான் பேசணும். இல்ல, போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே. சத்தியமா என்னால முடியாது மாமா. சரி, நான் பாக்குறேன். முன்னாடி நான் எப்போ சேர்ந்து வாழ்வேன்னு காத்துக்கிட்டு இருப்பாரு, இப்ப என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது கிடக்கட்டும், நீ சேர்ந்து வாழ்ந்துரு. இல்ல, நான் யாருக்காவும் எதுவும் தள்ளி போட போறது இல்ல. சரி, நீ ரூம் எடுத்துக்க, நான் வெளியில போறேன். எங்க போற? இல்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் கூட சேர்ந்து வாழ போறேன். அதுக்கு டேய், நான் தேன்மொழிக்கு வந்து தாலி கட்டிட்டேன். என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி, யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா உங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு எப்படினாலும் முடியும். அதனால இனி பிரிக்க வேண்டாம். அவன் என் பொண்டாட்டி, நான் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்க போறேன். இனி நான் யார் கட்சியும் கேட்க போறது இல்ல. சரிடா,
அதான் சொன்னேன், நீ உன் குடும்பத்தை பாரு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். டேய் சரிப்பட்டு வராது, சொன்னா கேளு, நான் பாத்துக்கிடுவேன், நீ இங்கே இரு. அப்பாட, இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், உறுதியா இருக்கான், போதும். இனி அம்மாவால எதுவும் பண்ண முடியாது. மாமா தான் பதட்டமா இருக்காரு. அப்படி அம்மா என்னதான் சொல்லிருப்பாங்க? தேன்மொழி, சொல்லுங்கப்பா. இசையுங்க. மேல கழிட்டு வரேன்ட்டு போனாப்பா. பின்னாடி போயிருக்காளோ? ஆமாப்பா. சரி சரி சரி, நீ போட்டுக்க. என்னப்பா என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல மத்தாங்க, நீ உள்ள போட்டுக்க. இல்லப்பா, அது தம்பி பாத்துறாருன்ட்டு போனாவ. சரி 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 சரி. என்ன அப்பா இப்பெல்லாம் இருக்க மாட்டாவல, ரொம்ப பதட்டமா இருக்காவப்பா. எப்படா இந்த போய் சேர்ந்து வாழும், என்ன தாத்தா வாக்கும், வேற பிள்ளைல தூக்கி சமக்கணும், எவ்வளவு ஆசைப்பட்டேன். இப்போ சின்னவன் மட்டும் சேர்ந்து வாழ்ந்தா மூத்த 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் போயிருமே. அந்த பொம்பளை நினைச்சதை செஞ்சு காட்டிடும். அந்த பொம்பளை நம்ப முடியாது. மூத்தருக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய விட்டு அனுப்பிட்டா இல்ல என் பேர பிள்ளை சேர்ந்து கஷ்டப்பட்டு போயிடும். நான் ஒரு பிள்ளைய பார்த்தா மொத்த 2 பிள்ளை வாழ்க்கை நாசம் போயிடும். இல்ல 2 பிள்ளைங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, என் பேர பிள்ளை வாழ்க்கை நாசம் போயிடும். அது சொன்னதை செஞ்சிடும். தைரியம் இல்லாம ஒரு போலீஸ்காரன்னு தெரிஞ்சு என்ன மாட்டிட்டு போகுது. இல்ல இசை மேல வேற ஏதாவது பழி போட்டுறக்கூடாது. அவன் வாழ்க்கையை இதுக்கு மேலே நாசம் பண்ணிடக்கூடாது. இல்ல நான் இசை என்னை கொண்டு சேர்த்துட முடியும். கிங்ஸு மாப்பிளையா என் பொண்ணு சேர்ந்து வாழ வேண்டாம், வாழ வேண்டாம். அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்ந்து வாழணும் தான் நான் இவ்வளவு நாளா போராடுறேன். ஆனா வேண்டாம், அவங்க சேர்ந்து வாழவே வேண்டாம். நான் என் பொண்ணு பிரிச்சு வச்சிருந்தேன். அவங்க சேர்ந்து வாழவே வேண்டாம், அவங்க சேர்ந்து வாழவே வேண்டாம். அப்பா இனிமா தூங்கலையா? தூங்கனப்பா போறேன். நம்ம வீட்டு போமா? என்னப்பா? அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம், நம்ம வீட்டுக்கு போமா? அது வந்துப்பா. இங்க பாருமா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன்பா? நம்ம போலாம். இங்க பாரு, நம்ம இங்க இருந்து போறதே மாப்பிளைக்கு தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சாலும் நீ எதையா சொல்லி சமாளி ப்ளீஸ்மா. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிப்பா. சீக்கிரமா கிளம்பு. அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன்ப்பா. சரி, இங்க பாரு, நான் ஒண்ணு அப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாது, நீயா சொல்ற மாதிரி சொல்லணும். சரிங்கப்பா. ஏதாவது பிரச்சனையாப்பா? இல்லம்மா, உங்ககிட்ட பேசி ஆகணும். சீக்கிரமா மாப்பிள்ளை கிட்ட நான் தான் போறேன்னு சொல்லணும். சரிங்கப்பா. எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு வாமா. சரிங்கப்பா. எந்த பொண்ணுக்கு என் நிலைமை வரக்கூடாது. மூத்த 2 பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு 3 பிள்ளைய பழி கொடுக்க போறேன். நான் யாரு கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டனோ நானே இப்ப பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்ன மன்னிக்க மாட்டான், என்கிட்ட பேசக்கூட மாட்டான். நான் என் பிள்ளைங்களுக்காக சீனமா யோசிக்கிறேனோ, ரொம்ப சீனமா யோசிச்சுட்டேனா, அந்த பையனை பழி வாங்குறேன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுனா என்ன மன்னிக்கவே மாட்டானு, என்ன மன்னிக்க மாட்டான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன மன்னிக்க மாட்டான். என்னங்க? எங்கடி போன? இன்னைக்கு நம்ம இடத்துக்கு என்னன்னு தெரியல. தெரியும். பரவே, எங்க போன? சரி சீக்கிரமா. என்னங்க? எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா. அதுக்கு இல்ல. நான் ஒரு நிமிஷம் கூட நம்ம பொறுமையா இருக்க முடியாது, வா. அது வந்து இசை, இவனால பிரிஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு இதையவே வலிக்கிறேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாழணும், வா. உன்னை படுத்தின காயத்துக்கு மருந்தா இருக்கணும், வா. அது சரி, நானும் ஆசைப்பட்டேன். ஆமா, இப்ப என்ன? இல்ல, இன்னைக்கு முடியாது. ஏதோ சொல்லாத, வா. என் மேல பயமா இருக்கா? என் மேல கோவமா? ஐயோ அதெல்லாம் இல்ல. எதுக்கடி வேண்டாங்க? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னை பார்த்தா பயமா இருக்கா? எப்ப வேணாலும் கைவிட்டுவான்னு பயப்படுதியா? ஐயோ இல்ல. என்ன? அது வந்து நானும் ஆசைப்பட்டேன், வீட்டுக்கு தூரமாய் போச்சு. என்ன? நிஜமாவா? ஆமா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு கிளம்புற? இங்கே இரு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போகணும்? அது நான் எதுவும் எடுத்துட்டு வரல. அதுக்கு என்ன? நான் போய் வாங்கிட்டு வரேன்.
இல்லைங்க, எனக்கு வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இங்க அக்கா மாப்பிள்ளலாம் இருக்காங்களா, ஒரு மாதிரியா இருக்கும். நான் வீட்டுக்கு போட்டா அதான் நான் இருக்கு என்ன பரவாயில்ல. நீங்க காலை டியூட்டிக்கு போயிடுவீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். 3 நாள் தானே, நான் வீட்டுக்கு போட்டா. அதெல்லாம் முடியாது. இதுல என்ன இருக்குது? இதுக்காகலாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறீங்க. நான் கூட இருக்கேன். இது 3 நாள் நான் கூட இருக்கேன். உன் கூடயே இருக்கேன். சேர்ந்தாதான் வாழ்க்கையா என்ன? நிறைய மனம் விட்டு பேசினாலும் வாழ்க்கை தானே. உன் கூட பேசுறதுக்கு அந்த தெய்வமே எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கு நினைச்சுக்கிடுவேன். பேசிக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, மாப்பிள்ள அவன் இங்கதான் இருப்பான். அவன் வரல. ஐயோ, என்ன பண்ண? சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது. இல்ல மாப்பிள்ள, அவ வீட்டுக்கு போகணுங்க. இல்ல நான் பாத்துக்கிறது. அவ எனக்கு இங்கே தங்கட்டும். சரிடி, நான் அவனுக்கு பாய் விரிச்சு தரேன். கொஞ்ச நேரம் தூங்கு. ஏதாவது பண்ணு. இல்ல நான் வேணா இன்னைக்கு நைட்டு மட்டுமாவது போயிட்டு வரட்டுமா? இல்ல இப்ப எதுக்கு நீ உடனே போடுங்க? அதான் உனக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான் அவன் யோசிக்கிறா. ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன அடுத்தவனா? அதுக்கான உங்க அப்பா அங்க இருக்காரு, உங்க அக்கா இருக்கா, நான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அங்க போனா என்ன, உங்க அத்தையும் உங்க அம்மா இருப்பாங்க, வேற எதுவும் இல்லையே. அதை விட என்ன நல்லா பாத்துக்க முடியும். இங்கே இரு இரு, நான் மெடிக்கல்ல போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். என்னப்பா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையாப்பா? பிரச்சனை பிரச்சனை ஒண்ணு இல்ல. ஏப்பா பதட்டமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீ எப்படியாவது சொல்லிட்டு வாயேன். அப்ப நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. இனி ஏதாவது சொன்னா கத்தி கூப்பிடுவாங்களே. ஏதாவது பண்ணுமா? அப்பா எதுனாலும் சொல்லுங்கப்பா. அது வந்து மாமா ஏதோ வேண்டுதலை பார்க்க போறாரு. இசை, நீ தேர்மொழி கிட்ட போய் படுத்துக்க, கட்டிலே படுத்துக்க. சரியா மாப்பிள? நீங்க போய் படுங்க. அதே எப்படி மாமா, இவளுக்கு நீங்க முடியல. அது எப்படி? அவ அக்கா கூட போய் படுக்கட்டும். தேர்மொழி, நீ உங்க அக்கா கூட போய் கட்டிலே போய் படுத்துக்க. கொஞ்சம் இதமா இருக்கும் உடம்புக்கு. போ. ஐயா, என்ன நம்பிட்டு இருக்காங்களே. இல்ல மாமா, நீங்க போய் தூங்குங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் தூங்கு. சுத்தி சுத்தி நான் என் பிள்ளைகள் வாழ்க்கையை நாசம் பண்ணுது. இந்த பிள்ளைங்க நீங்க சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டாங்க, அதுவும் போச்சு. எந்த பொண்ணுக்கு என் நிலைமை வரக்கூடாது. தேன்மொழி, நீ உங்க அக்கா கிட்ட போய் படு. போ. அவன் மெடிக்கலுக்கு போயிருக்கான், சொல்லிட்டு தான் போனான். நீ போய் தூங்கு போ. இல்ல மாமா, நீங்க போய் தூங்குங்களே, நான் ஹால்ல பாய் போட்டு படுத்துக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல வெறுதலே படுப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். நீ கட்டில போய் படுப்போ. உங்க அக்கா தானே படுத்திருக்கா, போ. மாப்பிள்ளை எதுக்கு? நீங்க தெருவில் கூட போய் படுங்க, நான் அவளை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன். உங்க பச்சா என்கிட்ட பழிக்காது மாமா. வேண்டாம் மாமா, ராத்திரி நேரத்துல பிள்ளைய கூட்டு போவாங்க, வயசுக்கு வந்த பிள்ளைய, அது இந்த மாதிரி நேரத்துல என்ன மாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. அவ அக்கா இங்கதான் இருக்கா, அது போக நம்ம இங்க தானே இருக்கோம், பாத்துக்கலாம். இசை, நீ போய் தேர்மொழி கிட்ட போய் தூங்குமா, போ. சரிப்பா. மாப்பிள்ள நீங்க போய் தூங்குங்களேன். நீங்க வேற. அது இருக்கட்டும் மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, நீங்க போய் தூங்குங்களேன். வேண்டாம் மாமா. இசை, நீ போய் தூங்குமா. என்ன ஆனாலும் சரி, என் தம்பி அவங்க சேர்ந்து வாழ்வாங்க. மாமா நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, நீங்க காலவே தூங்குங்க, போங்க. இல்ல மாப்பிள்ள, போங்க மாமா, ஒண்ணு இல்ல. இசை, வாங்கி ரொம்ப வச்சுட்ட. சரிடா, நீ நான் போய் தூங்க போ. சாரிடா. இதுல என்னடா இருக்கு, போ. சாரிடா. போடா, ஒண்ணு இல்ல. 17, 18, 19. இன்னைக்கு டேட் எத்தனா? இன்னைக்கு 11. 11. ஆமா. சரி. இது எனக்கு பிடிக்கலன்னா நேரடி சொல்லிருக்கலாமே. என்ன சொல்றீங்க? உன்னை கட்டாயப்பத்தி அடையதுல என் வாழ்க்கை இல்லடி, சேர்ந்து வாழறதுல நம்ம வாழ்க்கை இருக்கு. நான் ஒன்றும் உடல் தேவைக்காக உன்னை சேர நினைக்கல. எனக்கு ஒரு குடும்பம் தேவை. உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க கூடாது. நமக்குன்னு பிள்ளைகள் எல்லாம் வேணும். நம்மளும் ஒரு குடும்பமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். ஐயோ, இவங்களுக்கு என்ன திட்டம் தெரியுமா? இங்க மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, என்னை நம்மள சீப்பா நினைச்சிட்டாடே. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஏன் நீ நம்மள சீப்பா நினைச்சா? இல்லைங்க. இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், மனம் விட்டு பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எதுவுமே நினைச்சிருக்க மாட்டேனே. நீ ஏன்டி இப்படி பண்ணுன? நான் அவட திரும்ப திரும்ப கேட்டேனே, பயமா இருக்கா, நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேனா இல்லையா?
ஐயோ ஏங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உனக்கு எப்போங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு இப்ப இல்ல. அது வந்து ஏண்டி என்ன பார்த்தா இழிச்ச மாதிரி தெரியாடி உனக்கு? இல்லைன்னா கொடுற மாதிரி தெரியுதா? இது கட்டாயப்படுத்தி நான் கேட்க முடியும்? இந்த சீப்பா கிட்டல நீ அப்போ நான் இதுக்காக தான் பின்னாடி வந்து நினைச்சிருக்கா. அப்படிதானே செக் பண்ணி பார்த்திருக்கா? அப்படிதானே? ஐயோ இல்லங்க இல்ல. போடி, இந்த சீப்பா கிட்டல நீ நான் கேட்டலடி உங்ககிட்ட பெர்மிஷன். வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் புரிஞ்சிருப்பேன். இப்படி போய் சொன்னா ஐயோ இப்ப எப்படி சொல்லி போயிருப்ப? என்னங்க போயிரு, என்ன பேசாத போ. இல்லங்க நான் அது வந்து வேண்டாண்டி வேண்டாம். உன்னை ஒண்ணு எனக்கு நீ கொடுக்க வேண்டாம். அதுக்காக உன் மேல எனக்கு கோபம் வராது, உன் மேல இனி வெறுப்பு வராது. போதும், இவன் நான் உனக்கு கொடுத்த தண்டனையே போதும். இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன். உனக்கு பயம் வந்துட்டேன். இவன் கூட சேர்ந்து வாழவா வேண்டாமான்னு பயம் வந்துட்டேன். ஒரு வேலை விட்டுட்டு போயிட்டானே, என்ன பொண்ணுன்னு பயந்துட்டேன். அப்படிதானே? ஐயோ இவங்க இல்லங்க. சரி சரி, எல்லாத்தையும் விடுங்க. நம்ம எல்லாரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். டேய் கிங்ஸ்லி, எல்லாத்தையும் மறந்துடு. வா, வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இல்லைன்னு டேய் நான் சொல்றேன்ல, இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போதும்டா, போதும் விட்டுரு. இன்னைக்கு மனம் விட்டு பேசுவோம், நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம், விடிய விடிய உட்காந்து பேசுவோம். அப்புறமா பாத்துக்கலாம். வா, அண்ணே சொன்னா சரியா இருக்கும். நம்புறல, நம்புறேன். வாடா. இசை, கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு கொண்டு வந்துருமா? சரிங்க மாமா. அப்படியே சாப்பிட்டதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துரு. சரிங்க மாமா. அது வந்து புரியுது புரியுது. வா வா வா. அப்பாடா, நல்ல நேரம் மாமா காப்பாத்தினாரு. பாவம், மனசு உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாம் அப்பாவால வந்தது. என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பா அப்பா என்னப்பா என்ன தப்பா நினைச்சிட்டு போறாங்க? ஓங்கப்பா, எதனால இங்க சொல்லிருக்க வேண்டியதானே? அவங்க மனசுல நொந்து போய் போறாங்க. ஏன்பா? ஏம்மா, சரி பேசிட்டு தானே இருக்க போறீங்க, பிரச்சனை இல்லை. வெளியில உட்காந்து பேசிட்டு இருங்க. அப்படின்னா அப்பாவுக்கு சேரதான் பிரச்சனையா இருக்கு. சரிப்பா. சரிம்மா, நீ போய் பேசிக்கிட்டு இருப்போம். அப்பா காப்பி எல்லாம் போட்டு கொண்டுட்டு வரேன். சரிங்கப்பா. அவன் தேவலிங்க அவ ரூம்ல தான் இருந்தா. சரி, அவளையும் கூட்டிட்டு போ. என்னாச்சு? ஏன் கோபப்பட்டு வந்தீங்க? இல்ல, கோபத்துல வரல. இல்ல, நீங்க கோபப்பட்டு தான் வந்தீங்க. என்னடி தானே அந்த பக்கத்துல நிக்க? நிக்கணும்னு தோணுச்சு. என்ன நிக்க கூடாதா? நிக்க மட்டும் இல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னைக்கு சேர்ந்து வாழணும் போல இருக்கு. ஆனா உங்க அப்பா இருந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பாக்கு ஏதாவது பயம் இருக்க போதே. அதான். அது என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? ஒருவேளை உங்ககிட்ட சொல்ல முடியாததா இருக்க போதே. உங்க அப்பா என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டாரு. அப்ப இருக்கும்போது என்ன புதுசா வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காரு? சரி, கோவப்படாதீங்க. கோவப்படல. என்ன பார்வை ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிதான் பார்க்கணும்னு தோணுது. என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? சச்சா, அது என்னங்க, எனக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது கூட தெரிஞ்சுக்கல. எப்படி என்ன? நான் போறேன்பா. எங்க போறீங்க? நான் எங்க போறேன்? நான் பின்னாடியே வருவேன். வாங்க. ஓ, பின்னாடி வர்றது நல்லா தானே இருக்கு. ரொம்ப பிரிஞ்சு இருந்துட்டோம்ல. ரொம்ப பிரிஞ்சு இருந்துட்டோம்ல. எதுவும் இல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்க்காத. கசப்பானதெல்லாம் ஏண்டி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, அந்த வழியில இருந்து என்னால இன்னும் வெளியில வர முடியல. இங்க பாரு, நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். அதை மறக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ எதுக்கு அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? அது நம்ம வாழ்க்கையில வந்து கசப்பான நாள். அதை ஏண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. நீ அதெல்லாம் நினைக்காத. என்ன பாரு, என்ன பாரு, இப்ப நினைச்சு பாரு. ஒரு வீட்டுல நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா, நம்ம பிள்ளைங்களோட ஒன்ன மாதிரி ஒண்ணு என்ன மாதிரி ஒண்ணு, அந்த சின்ன குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். நான் டூட்டி முடிஞ்சு வருவேன், எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும். நீ பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கத நான் ஓரமா உட்காந்து ரசிக்கணும். பிள்ளைங்க என்கிட்ட சந்தேகம் கேட்கணும், என் மடியில வந்து உட்காரணும்.
நீ போட்டிக்கு வந்து உட்காரணும், குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்காக சமைச்சு வச்சு நீ ஆசையா பரமாறி விடணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களை தூங்க வைக்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி தூங்கணும். இப்படி 1000 கனவு கண்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு அதை நம்மளால நிறைவேற்ற முடியும். பரவிய நம்மளால இப்போ அப்படி வாழ முடியும் தானே? ஆசையா இருக்குடே, அப்படி வாழ்வோமா? சரி, என்ன நம்புவல்ல? நம்புவேன். அப்போ நாம சேர்ந்து வாழலாம். நிச்சயமா நிச்சயமா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. என் மேல நம்பிக்கை. நிறையவே இருக்கு. ஆனா உன் நம்பிக்கையோட மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. அது முழுக்க முழுக்க ஏன் தவறு தானே? அது உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களா தானே வந்து பேசுனீங்க. I love you. I love you, Kingsley. I love you, say. I love you, Kingsley. அப்படின்னா இனிலேருந்து நீயும் நானும் ஒன்னா. அப்போ இனிமேல் நீ வேற நான் வேற இல்லைல்ல? பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லைல்ல? இல்ல. எனக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. போதும். போதாது. போங்க. ஏய், போங்க. இது நல்லா இருக்கு. ஓய், என்ன? என்ன? இன்னும் சும்மா இருக்கீங்களேன்னு தான். யாரு சொன்னா இருக்க போறோம்? இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம உள்ள போலாமா? ஓய், அழுதியா? இல்லையா? போய் சொல்லாத, நீ இப்போ அழுதல்ல? ஏய், நீ சந்தோஷமாவே இல்ல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. ஏய், உங்ககிட்ட முழு சம்மதம் கேட்டேல? என்னாச்சு? பிடிக்கலையா? அப்படி இல்ல. பின்ன என்னடி? பயமாவே இருக்கு. பயமா இருக்கா? பயமாவே இருக்கு. எதுக்குடி? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய வந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களை யாரோ ஒருத்தர பார்க்கும்போது நான் ரொம்ப அழுதேன். அப்படி என்னால பார்க்கவே முடியல. நீங்க யாரோ மாதிரி போகும்போதெல்லாம் மனசு அப்படித்தான் வலிக்கும். ஏய், நான் இப்போதாண்டி அதை பத்தி நினைச்சு பார்க்காதேன்னு சொன்னேன். ஏன்டி இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் நினைச்சு பார்க்கற? மறுபடியும் எனக்கு பயம் வருது. என்ன யாருக்கோ பேசி நீங்க என்னை விட்டு விலகி சத்தியமா முடியல. அந்த வலி எனக்கு இன்னும் இருக்கு. இவனால மனசு நினைச்சு பார்த்து சொல்ல முடியுத அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயத்த இவனால சொல்ல முடியுது. ஆனா ஏன்? சரி, சேர்ந்து வாழ்ந்தா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு தான் எனக்கு நீனே ஊர்ஜிகமாயிட்டுனா உனக்கு இந்த பயம் இருக்காது. சரியா? இப்படி இவங்க 2 பேரும் வாழ மாட்டாங்களான்னு எங்கிறனால போய் இவங்க வாழ்ந்துருவாங்களோங்கிற பயம் வந்துட்டு இப்போ நான் போய் தடுத்தாலும் அவன் கோவப்படுவான். நிச்சயமா என்கிட்ட கோவப்படுவான். என்ன பண்ணா ஒன்னும் ஓட மாட்டேங்குது. நான் எப்படி சொல்லி புரியா? எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. கிச்சன்ல வேண்டாமா? இரு, அண்ணன் வெளியில தான் இருந்தான். கதை சாத்திட்டு வரேன். எல்லாரும் வெளியில இருக்காங்க. அதுக்கு என்ன? இருக்கட்டும், இரு, நான் கதை சாத்திட்டு வரேன். நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம். நீ சும்மா இருடே. ஐயோ, கதை சாத்திரம் வந்தா இவர் உட்காந்துருக்காரு. என்ன? என்ன? பெரிய மாப்பிள்ள
சாப்பாடு உங்க பொண்ணு அங்கேயே சாப்பிட்டு வர வேண்டியது என்ன? இல்ல நான் வீட்டுல இருந்தேன்ல, வாணிக்கு நீ உட்காந்துருக்காரு. என்ன பொண்ணை வச்சுக்கிட்டேன், அவன் தெரிஞ்சுதான் போயிருக்கான். இவர் வீம்புக்கு நீ உட்காந்துருக்காரு. இவருக்கு இப்ப என்னதான் வேணுமா? தேன்மொழி எங்க? அவளும் மாப்பிள்ள கூட போயிருக்கான்ல அண்ணன், போயிருக்கான்ல. இப்ப என்னதான் அவனுக்கு வேணும்? அதான் நான் கேட்க. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்க. இப்ப என்ன? நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சது இல்ல, ஒளி மறைவா இருந்ததும் இல்ல. சொல்ல போனா உங்ககிட்ட நான் மறைச்சது எந்த விஷயமும் இல்ல. எனக்குன்னு மறைவான விஷயம் எதுவும் இல்லவும் இல்ல. ஒண்ணு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். தெரியுது ஏன் தெரியல? தெரியுதுல்ல? ஆமாடா. இப்ப என்ன? கட்சி மாறுதவரா இருந்தா சந்தேகப்படலாம். உன் மேல சந்தேகமும் வரமாட்டேங்குது. ஆனா ஏதோ வேண்டதான பாக்குறீன்னு மட்டும் நல்லா தெரியுது. பொண்டை பிள்ளை கூட சேர்ந்து வாழ்வேன், என் பொண்டை என் பிள்ளை கூட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு மாமனார் கிட்ட மாதிரியே கேட்பீரு. எல்லாம் அப்படிதான் நடந்துக்கிட்டீங்களா? இது என்ன புதுசா வித்தியாசமா நடக்கீங்க? நான் ஒண்ணு புதுசாலாம் நடந்துக்கல, நீங்க புதுசா தான் நடந்துக்கிட்டீங்க. ஆமா, நான் இன்னைக்கு வாழ போறேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. போதும். இவனா நான் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். அதுக்கு என் மனசு வலிக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா நான் அவ கூட சேர்ந்து வாழணும். இவன் இப்படி சொல்லும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்குது. அஞ்சா நெஞ்சம் பயனா என்னன்னு தெரியாதவரே இப்ப என்னங்க வர வர ரொம்ப தான் பயப்படுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா மாப்பிள்ள, இல்லடா சொன்னீங்கன்னா எனக்கு வந்துடும். இப்போ நான் மாப்பிள்ள. இவன் இப்படி சொல்லும் போது கம்பீரமா இருக்கு. ஆனா அவங்க அம்மா மத்த 2 பிள்ளை வரைக்கும் நாசம் பண்ணிட்டா. இப்போ சேர்ந்து வரணும் அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் போட்டோம். கோலக்காரனா மாத்திராதீங்க சொல்லிட்டேன். கோத்த கலப்பிக்கிட்டு உட்காந்துக்காரு. இசை நீ உள்ள போ. அவன் ஏன் போகணும்? இருக்கட்டும். இசை நீ உள்ள போ. அவன் என்னதான் இப்போ என் கூட வாழ போன விருப்பம் தானே? அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்லிடி. மனசுல சிரிக்கவா? இல்ல டேய், உன்கிட்ட நான் பேசணும்டா. ஒன்னும் தேவையில்லை. பேசணும்னு சொல்றாருல, பேசுங்கண்ணே. சும்மா இருடி. அவருக்கு இன்னைக்கு புத்தி பதிச்சு போச்சு. ஆமாடா, எனக்கு புத்தி பதிச்சு போச்சுது. ஆமா ஆமா, கதை வடைக்கணும். ஐயோ விவசாய கட்டவனா, என்ன சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கேன்டா. கதை வடைக்கணும். இவனை மட்டும் மாத்தவே முடியாது. பிடிச்சவன். ஈஸியமா நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். வேண்டாம். இப்ப அவர் எப்படி ஓடுவார் மட்டும் பாரு. இப்ப திருப்தியா? ஏன் எதுக்கு? என்ன சொல்றத கொஞ்சம் கேளண்டா. கேட்க முடியாது. இப்ப என்ன உனக்கு சின்ன அதிகமா கொடுத்துட்டேன்ல, அதான் இப்ப பண்ணிட்டு இருக்க. நான் தான் மாமனார் விளக்கத்தான் ரொம்ப கொடுத்துட்டேன். நான் ஆபீசர். அந்த ஆபீசர் பதவி வச்சதே நான் தான். எல்லாத்துலயும் முதல்ல இருக்கும். ஒன்னும் பண்ண முடியல. கொஞ்ச நாள் போட்டுங்க. எதுக்கு? ஏன் எனக்கு இப்பதான் சின்ன வயசுன்னு கேட்க? அது சரிதான்டா. இல்லடா, இப்ப எனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன். நீ பக்குவமானவன் தான், ஞானம் உள்ளவன் தான், பொறுப்பானவன் தான். இல்லடா, இப்போ சோசிய சொன்னாரே, இப்ப நீங்க சேர்ந்து வாழ்ந்தா வீட்டுக்கு நல்லது இல்லையா? எல்லாரும் அருவாந்தது அந்த சோசியனை போட்டதுக்கு தேவையில்ல வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, இருக்கிறது ஒத்த ரூம். அவன் எனக்காக வெளியில போயிருக்கான். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது கேளுடா. கேட்டு தொலைற. என்ன இப்போ வேண்டாண்டா? அப்ப நான் எப்போ வரணும் அதையும் சொல்லுங்க. நாளை நீட்டாது இருப்போம்ல. இதுக்கு தான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அதிக உரிமை எடுத்துக்கிடும், அதிக பாசம் காட்டுவோம், அதை விட நம்பிக்கை வைப்போம். மூத்த மாப்பிள்ளைக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு. சின்ன மாப்பிள்ளையும் ஏதாவது வரட்டுங்க. ஏன் மாமா, அவன் இதெல்லாம் பெரிய விஷயமா? அவனே எப்ப எப்போன்னா இருக்கான். இல்ல மாப்பிள்ள, எல்லா வரிசைக்கும் வந்தா எனக்கும் நல்லா இருக்கும்ல. இவ இப்பதானே சின்ன பொண்ணு, படிச்சுட்டு வேற இருக்கா. ஏது இவ சின்ன பொண்ணு? இல்ல மாப்பிள்ள, உள்ள வேணா என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமா? டேய் நான் அப்படா, எனக்கு மாமா தானே, விவசாயம் இல்லாதவனே. என்ன சொல்றத கேளுடா. சரி, எப்பன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ ஒரு வாரம், டேய் ஒரு மாசம். அது வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு நான் இப்ப சேரக்கூடாது, அவ்வளவுதானே? சேரல போதுமா? இப்ப உங்க சந்தோஷம் தானே? இப்ப உங்க சந்தோஷம் தானே? நான் சேரல போதுமா? போறேன், அப்படியே போறேன். இங்க பாருங்க, நான் சேரல, ஆனா சும்மா பேசுவேன், வைப்பேன், விளையாடுவேன். அதுக்காவது தொட போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் யாருன்னு பாப்பீங்க சொல்லிட்டேன். எனக்கு உரிமையான கிட்ட நான் விளையாடுவேன். அதுக்கும் தொட போட்டு ஏதாவது பண்ணுனீங்க, நீங்க எதுல சிக்கிறீங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வேண்டது போல ஏதாவது பாத்தீங்க, அப்படியே உண்மையான சீரவத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். உங்க பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு சேராம போறேன். ஆனா ஒண்ணு, மிலிட்டரிக்காரல
இந்த சாவு சும்மா விடா சொல்லிட்டேன். பாவம், வாழ வேண்டிய பையன் இப்படி பண்ணிட்டேன்னு ஆசையோட இந்த பையன். மன்னிச்சிருடா, நான் மன்னிச்சிருடா, நான் மன்னிச்சிருடா. இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். சாரிடா, சாரிடா, மன்னிச்சிருடா.